மூக்குத்தி அம்மன் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி எழுதி இயக்கி, அவர் மட்டும் இல்லாம நம்ம நயன்தாரா இணைஞ்சு லாஸ்டா ஓடிடி பிரீமியரா ஹாட் ஸ்டார்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இந்த படம் தியேட்டருக்காக தான் எடுத்தாங்க. ஆனா பேண்டமிக்னால இந்த படத்தை ஹாட் ஸ்டார்ல கொண்டு வந்தாங்க. ஹாட் ஸ்டார்ல அதாவது டைரக்ட் ஓடிடி பிரீமியரா தியேட்டர்ல வராம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளிவந்திருந்தாலும் ரசிகர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு. குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு தரமான படம் தான் இந்த மூக்குத்தி அம்மன். இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு. அதுல குறிப்பா இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் திரிஷா தான் லீட் ரோல் பண்ண போறாங்க. அதாவது நயன்தாராக்கும் நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கும் முட்டிக்கிச்சு. அதனால நயன்தாராவை தூக்கிட்டு திரிஷா வச்சு நம்ம அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி ஒர்க் எல்லாம் பண்ணாப்ல. ஆனா அதுக்கடுத்து நயன்தாரா டீம் எல்லாரும் உள்ள பூந்து அதெல்லாம் கிடையாது, மூக்குத்தி அம்மன்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி வெளியே துரத்தி அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு இப்போ மூக்குத்தி அம்மன் 2 பண்ண போறாங்க. நம்ம வேல்ஸ் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா ஆர்ஜே பாலாஜி அந்த மூக்குத்தி அம்மன் 2 இப்போதைக்கு டைரக்ட் பண்ண போறது இல்லை. அப்ப யார் தான் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுந்தர்சி பேய் படங்களுக்கே ஃபேமஸான ஒரு டைரக்டர். லாஸ்டா அரண்மனை 4மே மிகப்பெரிய ஹிட்டு, 100 கோடி ரூபாய் வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணி தலைவர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காப்ல. அவரு தான் அந்த படத்தை இப்போதைக்கு டைரக்ட் பண்ண போறாப்ல. அதாவது சுந்தர்சி இயக்கத்துல நயன்தாரா நடிக்க மூக்குத்தி அம்மன் 2 இப்போதைக்கு ரெடி ஆக போகுது. இந்த படம் கண்டிப்பா தியேட்டர் தான் வரப்போகுது, டைரக்டா ஹாட் ஸ்டார்ல வரப்போறது இல்ல. தியேட்டருக்காக எடுக்கிறாங்க. தியேட்டர்ல வந்து ஹிட் ஆகுமா ஃபிளாப் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு ஈவினிங் படத்தரப்புல அதிகாரப்பூர்வமா சொல்ல போறாங்க. அது நம்ம வேற யாரும் இல்ல, சுந்தர்சி தான். சுந்தர்சி கமர்ஷியல் படங்களை எடுக்கிற ஒரு தரமான டைரக்டர் தான். கலகலப்புலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஃபண்டா இந்த படத்தை கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மூக்குத்தி அம்மனுமே அது வந்து சாமி படமா இருந்தாலும் கமர்ஷியலா பாத்தீங்கன்னா அது ஒரு காமெடி படம் தான். அதே மாதிரி ட்ராக்ல சுந்தர்சி இந்த படத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.